சஜித்தின் சகாக்கள் பலர் ஆளும் கட்சியில் இணைவர். மொட்டு எம்பி ஆருடம். இலங்கையில் நிகழ்ந்த போர்க்குற்றம் சர்வதேச நீதிமன்றில் வழக்கு தொடரப்போகும் கனடா. சிங்கள அமைச்சர் சாணக்கியனை வழிநடத்தினார். சிவில் சமூக செயற்பாட்டாளர் உறுதி. கருப்பு சுதந்திர தின போராட்டத்தின் போது சிங்கள அமைச்சர் சாணக்கியனை வழிநடத்தியதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் வி லவகுமார் தெரிவித்துள்ளார். ஊடக செய்தி பிரிவிற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கூறுகையில், நாட்டின் சுதந்திர தினத்தை கருப்பு சுதந்திர தினமாக அனுஷ்டிக்க தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளாலும் பல்கலைக்கழக மாணவர்களாலும் போராட்டம் ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு அனைத்து தமிழர் தரப்பினருக்கும் விடுக்கப்பட்டது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமெலி அம்மா துரதிர்ஷ்டவசமாக அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதன் காரணமாக வேலன் சுவாமிகள் கருப்பு சுதந்திர தின போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சில பிரதேசவாதங்களை பேசியதை காணக்கூடியதாக இருந்தது என கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கனடா உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது என இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் குறிப்பிட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற கனேடிய தூதுவருடனான சந்திப்பு பற்றி இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான கனேடிய தூதரகத்தின் அழைப்பின் பேரில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள அலுவலகத்தில் நேரில் சந்தித்து கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன்போது தமிழ் மக்களுடன் இணைந்து பயணிக்க கனடா விரும்புகின்றதென எரிக் வால்ஸ் உறுதியளித்துள்ளார். மேலும் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறு அவர்களின் பிரதிநிதிகளுடன் சேர்ந்து கனடாவும் இலங்கை அரசுக்கு தொடர்ந்தும் அழுத்தம் கொடுக்கும் என்றும் தூதுவர் தன்னிடம் கூறியுள்ளதாகவும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்துள்ளார். குறித்த சந்திப்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன், கனேடிய தூதரகத்தின் அரசியல் ஆலோசகர் டேனியல் வோட் மற்றும் அரசியல் அலுவலர் கணேசநாதன் சாகித்யனன் ஆகியோரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் எனப்படும் கருணா அம்மானுக்கு சொந்தமான காணியில் இன்று இருவர் உயிரிழந்துள்ள நிலையில் குறித்த காணி கருணா அம்மானுக்கு உரியது என்பதை உறுதிப்படுத்த முடியாதுள்ளதாக வாழைச்சேனை காவல் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரி ஐ.பி. ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த காணி கருணா அம்மானுக்கு உரியதா என்பது தொடர்பான கோணத்தில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் இறுதியில் இது தொடர்பான அறிவிப்பை மேற்கொள்ள முடியும் எனவும் ஊடக செய்திகளுக்கு ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கனடாவில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என அந்த கட்சியின் தலைவர் பியர் பொய்லெவ்ரே தெரிவித்துள்ளார். கனடாவில் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலிலேயே மேற்கண்ட விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் ஆகியவற்றில் ராஜபக்ஷ ஆட்சியில் நடைபெற்ற போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும். மேலும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தமிழினத்தை அழிப்பதற்கான திட்டமிட்ட சதி என்பதை ஐநா உட்பட சர்வதேச அரங்குகளில் முன்னிறுத்துவோம். அத்துடன் குறித்த வழக்கினை நடத்துவதற்காக கனடாவின் வெளிவிவகார விடயங்களுக்கான வழக்கறிஞர்களை நாங்கள் வழிநடத்த உள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் சிறப்பு அதிரடிப்படை தலைவரான நிமல் லெவ்கே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இணைந்துள்ளார். கட்சிக்கான உறுப்புரிமையை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இன்று பெற்றுக்கொண்டுள்ளார். கடந்த சில காலங்களாக சஜித்துக்கு ஆதரவு வழங்கியிருந்த நிலையிலேயே தற்போது கட்சியில் உறுப்பினராக இணைந்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ள மூன்றாவது பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரி இவரே என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இணையவழி பாதுகாப்பு சட்டமூலத்தின் நடைமுறை காரணமாக பொதுமக்களின் கருத்து சுதந்திரம் பாதிக்கப்படுவது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவி திட்டத்தின் தலைமை அதிகாரி சமந்தா பவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவழி மூலம் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய இணையவழி பாதுகாப்பு சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து குறித்த சட்டமூலத்துக்கு எதிராக பலர் நீதிமன்றில் மனு தாக்கல் செய்திருந்ததோடு இது தொடர்பில் பல விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய இணையவழி பாதுகாப்பு சட்டத்தின் நடைமுறை காரணமாக ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் ஆராயுமாறு ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவை சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவி திட்டத்தின் தலைமை அதிகாரி சமந்தா பவர் அறிவுறுத்தியுள்ளார். இருவருக்கிடையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இணையவழி சந்திப்பின் போது இலங்கை மக்களின் கருத்து சுதந்திரத்துக்கான உரிமை தொடர்பில் அமெரிக்கா அதிக அக்கறை கொண்டுள்ளதாக சமந்தா பவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கான முதலீடுகள் தொடர்பில் ஆராயுமாறு ரணில் விக்ரமசிங்கவை அவர் ஊக்குவித்துள்ளார். மேலும் இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஜனநாயக ஆட்சி தொடர்பிலும் இருவருக்கிடையிலும் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதேவேளை சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க உதவி திட்டம் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து பணியாற்றுவதன் அர்ப்பணிப்பையும் சமந்தா பவர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பல உறுப்பினர்கள் ஆளும் கட்சியில் இணைந்து கொள்வார்கள் என ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்து தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை இவ்வாறு அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ள உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே ராஜாங்க அமைச்சர் பியால் நிசாந்த இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டுக்கும் அரசியலுக்கும் தேவையற்றவர்களை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச போற்றி வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். எனினும் அவரது அணியைச் சேர்ந்த பலர் ஆளும் கட்சியில் விரைவில் இணைந்து கொள்வார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்களின் பெயர்களை பாடசாலைகளில் இருந்து நீக்குமாறு அனைத்து மாகாண ஆளுநர்களுக்கும் அறிவிக்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அனைத்து ஆளுநர்களும் கூடி இந்த முடிவை அறிவிப்பார்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இனிமேல் உயிருடன் இருக்கும் யாருடைய பெயரையும் பாடசாலைகளில் பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பாடசாலை பழைய மாணவர் சங்கங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த காலங்களில் அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்கள் உயிருடன் இருக்கும் போதே பாடசாலைக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உதவி வழங்குகின்றோம் என்ற போர்வையில் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு சென்று அரசியல் பேச்சுக்களை நடத்துவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார். இன அழிப்பு நோக்கத்துடன் தான் செயற்படுகின்றீர்கள் என்பது உங்களது மனசாட்சிக்கு தெரியவில்லையா என வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இலங்கை அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார். ஊடக சேவைக்கு பிரத்யோகமாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சாதாரண போராட்டத்தை கூட நடத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. இன்றைக்கு நாடு குட்டிச்சுவராகி போயுள்ளது. 48ஆம் ஆண்டு இருந்த நிலைமை எங்கே, இப்போது இருக்கும் நிலைமை எங்கே உள்ளது என ஆதங்கம் வெளியிட்டுள்ளார்.